ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். தொழில் செய்யணும், அதுவும் கோழிப்பா தொழில் செய்யணும்னு நினைக்கிறவங்களுக்கு ஒரு சூப்பரான திட்டமே சொல்லலாம். ₹1 செலவு இல்லாமல் நீங்களே நாட்டுக்கோழி பண்ணை அமைக்க முடியும். அது எப்படி அமைக்கலான்றதான் பார்க்க போகிறீங்க. 50% மானியம் கொடுக்குறாங்க. புறக்கடை நாட்டுக்கோழி வளர்ப்பு திட்டம் சொல்லிட்டு 2024-25 திட்டத்தில் கொடுக்குறாங்க. 50% மானியம். 50% மானியம்னா 1,50,000க்கு மேற்பட்டு உங்களுக்கு மானிய தொகையாக கொடுக்குறாங்க. கூடுதலாக இந்த கோழி பண்ணை 250 கோழிகள் வைப்பதற்கு 3 லட்சத்துலேருந்து 3.5 லட்ச ரூபாய் வரைக்கும் ஆகும். மீதமுள்ள அமௌண்ட் பார்த்தீங்கன்னாக்கா தமிழக அரசாங்கம் உங்களுக்கு கடன் உதவி கூட்டுறவு பேங்க்கில் மூலமாக கடனும் கொடுக்குறாங்க. நீங்கள் ₹1 செலவு இல்லாமல் நாட்டுக்கோழி பண்ணை அமைப்பதற்கு வழிமுறைகள் என்ன என்றதான் பார்க்க போகிறீங்க. இதற்கு எப்படி அப்ளை பண்ணலாம், யாரெல்லாம் தகுதியானவர்கள் என்ற முழுமையான தகவலை நாட்டுக்கோழி மருத்துவர், அதாவது கோழி மாவட்ட கால்நடை மருத்துவர் ஐயா அவர்களிடம் கேட்டு தெரிஞ்சுக்கணும். அவர் சொன்ன தகவலை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க. அவர் நாட்டுக்கோழிக்காக ஸ்பெஷலிஸ்ட் டாக்டர் தான். அவர் கேட்டதற்கு அந்த திட்டத்தை பற்றி டீட்டெயில்டாக கொடுத்துருக்காங்க. இந்த திட்டத்தில் எப்படி அப்ளை பண்ணலான்றதான் பார்க்க போகிறீங்க. வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கூட சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தமிழக அரசாங்கம் அனைத்து மாவட்டத்திலையுமே இந்த திட்டத்தை செயல்படுத்திட்டு வராங்க. இந்த திட்டம் பார்த்திங்கனாக்கா மாவட்டத்துக்கு ஒரு 150லேருந்து 200 பெண்கள் தேவைப்படுவதாக சொல்லியிருக்காங்க. அதுவும் இல்லாமல் தமிழக அரசாங்கம் 3ஆம் ஆண்டு அடி எடுத்து வைக்கிறதுனால இப்போ ஏழை எளிய பெண்களுக்கு 6.45 கோடி பார்த்திங்கனாக்கா இதுக்கு ஒதுக்கியிருக்காங்க. நாட்டுக்கோழி குஞ்சுகள் வளர்த்து வியாபாரம் பிஸ்னஸ் பண்ணுன்றவங்களுக்கு தமிழக அரசாங்கம் கொடுக்க ஒரு சூப்பரான திட்டம். இந்த திட்டத்தை பற்றி முழுமையான தகவல் பார்க்கலாம் வாங்க. நாட்டுக்கோழி வளர்ப்பை பற்றி அந்த மருத்துவ ஐயர்கிட்ட கேட்டதற்கு அவர் டீட்டெயில்டாக கொடுத்தாரு. அதில் ரிப்போர்ட்டும் கொடுத்துருந்தாரு. அது பார்த்திங்கனாக்கா கிராமப்புறங்களில் சிறிய அளவிலான 250 கோழி அலகு நாட்டுக்கோழி பண்ணை அமைக்க 50% மானியமாக வழங்கப்பட்டுள்ளது. இது பார்த்திங்கனாக்கா திருப்பூர் மாவட்டத்தில் கொடுத்துதான்னு நினைக்காதீங்க, அனைத்து மாவட்டத்துலையுமே கொடுத்துருக்காங்க. 2024-25 நிதியாண்டுக்கான கிராமப்புறங்களில் சிறிய அளவிலான நாட்டுக்கோழி பண்ணை நிறுவ 50% மானியம், அதாவது ₹1,56,875 வழங்கும் திட்டம் செயல்படுத்தப்பட்டு வருகிறது சொல்லி கொடுத்துருக்காங்க. நாட்டுக்கோழி வளர்ப்பு பண்ணை நிறுவுவதற்கு தேவையான கோழி கொட்டகை கட்டுமான செலவு, உபகரணம் வாங்கும் செலவு, தீவனத்தட்டு மற்றும் தண்ணீர் வைக்கும் தட்டு மற்றும் 4 மாதங்களுக்கு தேவையான தீவன செலவு, கோழி வளரும் வரை ஆகியவற்றுக்கான மொத்த செலவில் 50% மானியம், அதாவது உங்களுக்கு மானியமாக ₹1,56,875 கொடுக்காங்க. மாநில அரசாங்கம் வழங்கப்படுகிறது. திட்டத்தின் கீழ் மீதமுள்ள 50% பங்களிப்பை வங்கி மூலமாகவோ அல்லது சொந்த ஆதாரங்கள் மூலமாக பயனாளிகள் திரட்டலாம் சொல்லி கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு பயனாளிகளுக்கும் 250 எண்ணிக்கையிலான 6 வார வயதுடைய நாட்டுக்கோழி குஞ்சுகள் அந்தந்த மாவட்ட கால்நடை பண்ணையில் இலவசமாக வழங்கப்படும் சொல்லி கொடுத்துருக்காங்க. இது ஓசூர் மாவட்டத்தில் தான் கொடுத்துருக்காங்க. எங்கள் பக்கத்தில் காஞ்சிபுரம் காட்டுப்பாக்கம் SRM காலேஜ் பக்கத்தில் இருக்குது. காஞ்சிபுரத்தில் சென்னை காஞ்சிபுரத்துக்குலாம் இங்கே தான் வரும், திருவள்ளூர் கூட. பயனாளிகள் கோழி கொட்டகை கட்ட குறைந்தபட்சம் 625 சதுர அடி நிலம் இருக்க வேண்டும். இந்த பகுதி மனித குடியிருப்புகளிலிருந்து விலகி இருக்க வேண்டும் சொல்லி கொடுத்துருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 700 ஸ்கொயர் ஃபீட்டில் ஒரு இடம் கேட்குறாங்க. அது மனித குடியிருப்பு, நான் எங்கள் வீட்டில் வைக்கிறேன்னா அது ஒத்துக்க மாட்டாங்க, உங்களுக்குன்னு தனியாக ஒரு லேண்ட் வேணும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. மேலும் பயனாளிகள் இந்த கிராமத்தில் நிரந்தரமாக வசிப்பராக இருத்தல் வேண்டும். விதவைகள், ஆதரவற்றோர், திருநங்கைகள் மற்றும் மாற்றுத்திறனாளிகளுக்கு முன்னுரிமை வழங்கப்படும். இவர்களுக்கு தான் வழங்கப்படல, முன்னுரிமை தான் சொல்லியிருக்காங்க. அனைத்து பெண்களுமே விண்ணப்பிக்கலாம் இந்த திட்டத்துக்கு. இவர்களுக்கு முன்னுரிமை கொடுப்பாங்க. இப்போ ஒரு 10 பேர் ஒரு மாவட்டத்துக்கு எடுக்கிறாங்கன்னா அந்த 10 பேரில் இவங்க இப்போ ஃபஸ்ட்டு இருந்தாங்கன்னா இவங்களுக்கு தான் ப்ரியாரிட்டி கொடுப்பாங்க. நான் ஜென்ரலாக இருக்கிறேன் சார், எனக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை சார், நான் போய் அப்ளை பண்ணலாமான்னா வறுமை கோட்டு கீழே இந்த தொழில் செய்யணும்னு நினைக்கிறவங்களுக்கு கொடுக்குறாங்க தமிழக அரசாங்கம். இந்த 2023-24 ஆண்டுக்கான நாட்டுக்கோழி வளர்ப்பு திட்டத்தின் கீழ் பயனாளிகள் அவர்கள் குடும்பத்தினரோ பயனடைந்து இருக்கக்கூடாது. 2022-23 2023-24 இந்த திட்டத்தில் பயனடைந்து இருக்கக்கூடாது சொல்லி கொடுத்துருக்காங்க. கட்டுமான பணிகள், தீவனம் மற்றும் உபகரணம் வாங்குதல் போன்ற அனைத்து செயல்முறைகளும் பயனாளியால் செயல்பட வேண்டும். விண்ணப்பிக்கும் நபர் ஆதார் அட்டை நகல், பண்ணை அமைக்க இருக்கும் இடத்திற்கான சிட்டா அடங்கல் நகல், 50% தொகையை அளிப்பதற்கான ஆதார ஆவணங்கள், வங்கி இருப்பு விவரம் கேட்டிருக்காங்க. வங்கி கடன் ஒப்புதல் விவரம் கேட்டிருக்காங்க. வங்கி இருப்பு விவரம் இருந்தால் போக்கோ இல்லை கடன் வழங்குவதற்கான ஒப்புதல், 3 வருடத்துக்கு பண்ணையை பராமரிப்பதற்கான உறுதிமொழி,
22, 23, 24 ஆண்டுகளில் நாட்டுக்கோழி வளர்ப்பு திட்டத்தின் கீழ் பயனடையவில்லை என்பதற்கான சான்றிதழ் ஒப்படைக்க வேண்டும் கொடுத்துருக்காங்க. மேற்படி இத்திட்டத்தில் நாட்டுக்கோழி வளர்ப்பில் ஆர்வமுள்ளவர்கள் தங்களுக்கு அருகாமையில் உள்ள கால்நடை உதவி மருத்துவரை அணுகுமாறு மாவட்ட ஆட்சியர் கேட்டிருக்காங்க. இது உங்கள் மாவட்டத்திலையும் நீங்களும் உங்கள் பகுதியில் உள்ள கால்நடை மருத்துவருக்கும் இதில் புறக்கடை நாட்டுக்கோழி வளர்ப்பு திட்டம் சொல்லிட்டு இருக்குது. 2024-25 பெண்களுக்கு கொடுக்குறாங்க. 50% மானியத்தில் கொடுக்குறாங்க. நாட்டுக்கோழி வளர்ப்பதில் ஒரு புதிய முயற்சியாக தமிழக அரசாங்கம் எடுத்து வந்திருக்காங்க. இந்த திட்டத்தை பற்றி இது வரைக்கும் தெரியாதவங்க பயனுள்ள தகவலாக இருந்ததுன்னா உங்களுக்குலாம் மற்றவங்களுக்கு யூஸ் ஆகணும்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணி விடுங்க. கூட சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிங்க. நாட்டுக்கோழி வளர்க்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு ஒரு சிறப்பான திட்டமாக இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கூட சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.